ஊருக்கு போனால் தோட்டத்துக்கு போவோம். தோட்டத்தில் போயிட்டு என்னென்ன செடி வளர்ந்துருக்கு, என்னென்ன காய் விட்டுருக்குன்னு பார்க்குறதான்ப்பா வேலை. பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் செடி, இளநீ, தேங்காய் மரத்தில் என்ன இளநீ இருக்குதுன்னு பார்ப்பேன். நெல்லிக்காய் செடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமனு, இது அப்புறம் கருவேப்பிலை, எல்லா செடியும், பப்பாளி செடி, வாழை செடி, இந்த பாருங்க கற்றாழை, முருங்கைக்கீரை, எல்லா செடியும் எங்கள் மாமனார் வச்சு வளர்த்துட்டாரு. நாங்கள் ஃப்யூச்சரில் போனால் எங்களுக்கு சீசனுக்கு ஏற்ற ஃப்ரூட்ஸு கிடைக்கிதுப்பா. அதுதான் நிஜம். இதுதான் எங்கள் மாமனார். எல்லாமே நீட்டாக செய்வார். அவருக்கு கரெக்டாக வேலை பார்த்துடணும். பார்க்கலன்னா அவர் நைட் ஆனால் சத்தம் போடுவாருப்பா. எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஊருக்கு கிளம்பி வரப்போகிறோம். அதனால் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்ருந்தோம் தோட்டத்தில் போயிட்டு. இந்த பழம் பார்த்திங்களன்னா அது நல்லா காய்ச்சி கீழே விழுந்துடும். அதை எங்கள் மாமனார் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா கரைச்சி அதை வந்து தீவனத்தோடு சேர்த்து போடுவார். அது எங்கள் மாமனார் ஐடியா பார்த்திங்களா, அது வீணாகவே ஆக்க மாட்டார். அந்த கொட்டையை எடுத்து அப்படியே மண்ணில் போட்டால் நம்மளுக்கு பனங்கிழங்கு கிடைக்கும். அந்த பனங்கிழங்கு எப்போ சாப்பிடுவோம்னா பொங்கல் சீசனில் சாப்பிடுவோம்ப்பா. நோண்டி தருவார். இதுதான் எங்கள் மாமனாரோடைய குணமே. அவர் இருக்கிற வரைக்குமே எல்லா செடியும் எங்களுக்காக வளர்த்து கொடுத்துட்டாரு. நாங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறோன்னு தான் தெரியல. இதுதான் எங்களுடைய தோட்டம்ப்பா.